அப்ப நாங்க கிறிஸ்மஸ் செல்வியக்காவுக்கு கொஞ்சம் இவ்வளோ நினைச்சோன்னே போனா கிறிஸ்மஸ் நாங்கள் நிகழ்ச்சி செய்ய 13ஆம் தேதி அவர் பிள்ளை பிறந்தது. ஓ ஓ நாங்கள் மறந்து நாங்கள் நிகழ்ச்சி ஓகே செய்து கொண்டிருக்க ஆமா இருந்த ஆமா 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 எங்க வாணி நேற்று சாப்பிட்டதே இல்லை மறந்து போயிடுறோம். அது உண்மைதான். எல்லாம் சொல்லுவாரு அம்மா அப்பா அக்கா அம்மா பாப்பா தாங்கோ கேள்விப்படும். இப்ப உண்மைதான். மறதிக்கு ஒரு ஆசனம் செய்யதே ஆகணும். மறதி அன்றைக்கு நானே எடுத்து மேசில ஒரு விஷயத்த வச்சு போட்டு விரலுக்கு பேச்சு என்று யார் அடுத்து இதுல வச்சுட்டு அப்ப சொன்னார் முதல்ல மறதிக்கு ஆசனத்தை தேடி கண்டுபிடிச்சிங்கன்ட்டு. நீங்களே எடுத்து வச்சு போட்டு போறீங்க இதுல எங்களுக்கு பேச்சு நடக்குதுன்ட்டு. அப்படி மறதிகள் கூடித்தான் போச்சு. கரடியா? ஆமாம் ஆமாம் வாணி. அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். மறதி உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். நாங்கள் அதுக்கான மறந்து போயிட்டோம்னு திருப்பி அதுக்குள்ளேயே போனோம்னா இன்னும் கூட மறந்து போவோம்னு நினைக்கிறேன். சில வேளையில எனக்கு என்ன நான் செய்யறது அடுப்பை நிப்பாட்டாமல் வர்றதுதான் நான் செய்யற பிள்ளையான வேலையா இருக்குது. தெரியல கன நேரம் கொண்டு விடையில இதுவரையில நான் செய்யறேன். எனக்கு அடிக்கடி வர்றது சாமி விளக்கு. அப்படியே போயிட்டு திரும்ப வருவேன், வீட்டுல யாரும் இல்லையாண்டா. இல்லாட்டா போய் அடிப்பேன், விளங்கிறோம் இதுக்குத்தான் அடிக்கிறப்பாண்டு சொல்லுவார்களே. ஏற்கனவே நாங்க அணைச்சிட்டோம். சில நேரம் 1க்கு 2 3 ஏத்துறது சில நேரங்கள்ல. அப்ப சொல்லுவார்கள் ஒன்று ஜெகஜோதியா இருந்தது பார்க்க. அப்ப நாங்க அணைச்சிட்டோம். வெளியில போனா நான் அதுக்கு மட்டும் தான் அடிப்பேன். அதுக்கு மட்டுமில்ல, கூடுதலா அதுக்கு தான் அடிப்பேன். அப்படின்ட்டு நான் அணைச்சிட்டேன். நான் பாருங்க கொஞ்சம் பயனான தேவையில்லாம. அப்ப இன்னும் ஒரு இளையவர், அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாம் வலிக்கிடுவார். இருந்தாலும் அந்த கொஞ்சம் அந்த கேளற அந்த இதை கொஞ்சம் பாருங்க. ஆனால் ஓஃபன் தான் வைப்பேன், தெரியுமா? நாங்கள் வலிக்கிட்டு அவர் அதை எல்லாத்தையும் பார்த்து போட்டு அப்போ அவரை நம்பி நாங்கள் வலிக்கிடலாம், எல்லாம் பார்த்துருப்பா செக் பண்ணியான்ட்டு. அவர் வலிக்கிட பொழுது வந்து வந்துடும். அப்படி சரி. ஆர்வமான்றது கவிதை நேரம். இந்த பொடு இரா விஜயகோரியர்கள் பின்பு நான் அஸ்வனா நேரம். வணக்கம் பாருங்களுக்கா. வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக கவிதை நேரத்தோடு இணைந்திருக்கிறோம். அதற்கு பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கும் தாயகத்தின் பக்கமாகவும் அங்கு அத்தனை இடர்களை சந்தித்த ஒவ்வொருவரையும் எங்களுடைய அன்பையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்தபடி நிச்சயமாகவே எதிர்பாராத பேரிடர், அதுவும் ஓரிரவில் அந்த 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 மண் சரிவுகளுக்குள் புதைந்து போனவர்கள், தங்களுடைய வாழிடங்களை தொலைத்தவர்கள், தங்கள் சிறு சிறு சிறிதான சேமிப்புகள் தங்களுடைய பொக்கிஷமாக கருதிய விஷயங்கள் என்ன. அதுவும் உயிர் பலி கொண்ட. நான் ஒன்றை பார்த்திருந்தேன், ஒரு சகோதரி ஒரு அவள் சொல்லியிருந்தால், உதவி செய்வதற்காக அந்த பேரிடர் அந்த மண் சரிவு பக்கத்தில் இருப்பவர்களிடம் சென்றவர்கள், தங்களுடைய மைத்துனர் தங்களுடைய சகோதரன் சென்றவர்கள், போனவர்கள் வரவில்லை. அவர்கள் அந்த சடுதியான மண் சரிவுக்குள் அவர்களும் புதைந்து போனார்கள் என்பதும் உண்மையிலேயே இது நாங்கள் எல்லாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எதை சுடலை ஞானம்தான் நமக்கெல்லாம். ஆனாலும் கூட அவ்வப்போது அவையெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும், நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது நமக்காக மீண்டும் கிடைக்க போகிறது என்பதையும் காட்டுகிறது. ஆனால் அதை விடவும் இது சாதி சமய இன மத மொழி பேதமற்று நாம் பேசுவதனால் இந்த பேரிடருக்குள் தாயக பக்கத்தில் எங்களுடைய மொழி பிரதேசங்களுக்குள் சென்றவர்கள், எங்களுடைய அந்நிய மொழி பேசுபவர்கள் அங்கு சென்று உதவி செய்து கொண்டிருந்த போது தங்களுடைய உயிரை நீத்தவர்கள், இப்படி நிச்சயமாகவே இதில் அன்று செய்தார்கள் என்று பழி கிடைக்கிறது என்பதெல்லாம் விட்டு நிச்சயமாக தேவையில்லாமல் உண்மையிலேயே இங்கிருந்து எழுதுவார்கள் தானே அவர்கள். அங்கு அவர்கள் படுற அவசியம் போன உயிர் உண்மையிலேயே அந்த ஹெலிகாப்டருக்கு இவர்கள் அந்த விட்டப்பு பார்த்தவர்கள் அதில் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அதில் இறக்கியிருப்பார். அது அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், இல்லை இவர்கள் நிற்கிறார்கள் என்று கூறி பார்த்த அந்த மனித அபிமான பக்கங்கள். மற்றது 5 கடற்படை வீரர்கள் அங்கு சென்று எங்கள் பக்கத்தில் சென்றவோடு காணாமல் போனவர்கள்.
இப்படியாக பல்வேறுபட்ட பக்கங்களில் அதுவும் இன்னமுமாக ஓடி ஓடி உதவி செய்வார்கள். நாம் இன்னமும் எங்களுடைய வன்மங்களை கக்கி வன்மங்களை கொண்டிருக்காமல் கக்குறதுதான். நிச்சயமாக ம், ம். அடுத்து நிகழ வேண்டிய பக்கங்களையும் எனக்கு அன்று நான் உணர்ந்து கொண்டேன். ஏதோ புரியாமலே எங்களுடைய இதயங்கள் நடுங்கிக் கொள்கின்றன. அந்த ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எங்களுடைய இதயங்கள் நடுங்கிக் கொள்வதையும் நாம் எப்படியோ இலங்கை என்ற தாய்நாட்டுக்கு சொந்தமானவர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள். எனவே எங்களுடைய நிச்சயமாக எங்களுடைய இதயங்கள் அதற்காக துடித்தே ஆக வேண்டும். இன்னமுமாக நாம் நடந்தது நடப்பவே அல்லது இன்னமுமாக துடியம் செய்பவர்களும் அல்லது அனர்த்தம் செய்பவர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் தூக்கி பிடித்துக் கொண்டு நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால் வாழுங்காலத்தில் எதையுமே நாம் சாதித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. நாம் எங்களுடைய வீட்டில் ஒருவர், எங்களுடைய சகோதர உறவுகளில் ஒருவர் இதை செய்திருந்தால் நாம் மன்னித்து மறக்கிறோம் தானே. அதை போலவே சில இடங்களில் நாம் இன்னமுமாக முரண்பட்டு கொண்டிருக்காமல், இது என்னுடைய கருத்து. நான் யாரும் அதற்காக வெளியாக சொன்னால் இது எல்லாம் மறந்து போன இத்தனை நடந்ததுதான், நடக்கிறது தான். இன்னமுமாக மதத்தின் பெயரால் இருந்து கொண்டு தங்களை உயர்த்தி பேசி காரி உமிழ்ந்து கொண்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான். அதை இல்லை என்று சொல்லவே இல்லை. நாம் அத்தனை அனர்த்தங்களையும் அனுபவித்துக் கொண்டோம் தான். ஆனாலும் இன்னமும் மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள், இந்த இடருக்குள் சூழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் நிச்சயமாக இந்த இயற்கையும் கடவுளும் காப்பாற்றியாக வேண்டும். இதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும். நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளும் அவர்களுடைய எண்ணங்களும் நிச்சயமாக ஈடேற வேண்டும். நல்ல செவிமடுக்கும் போது அவற்றுக்காக நாம் உத்வேகம் கொடுத்தாக வேண்டும் என்பதை மனதார ஒரு தாய் மண்ணின் ஒரு அந்த மண்ணுக்கு சொந்தமானவளாக நிச்சயமாகவே கூறிக்கொண்டு இதில் இடர்படுகின்ற ஒவ்வொருவரோடையும் நாமும் எங்களுடைய அனுதாபத்தையும் அன்பையும் தெரிவித்தபடி இன்றைய கவிதை பக்கங்களும் கூட அவற்றை சார்ந்ததாகவே இருக்கிறது. அதை விடவும் எங்கள் அயலை சூழ 3 இறப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். எனவே அந்த சூழலுக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இன்னும் எனக்கும் சற்று உடல் நலமில்லை. எனவே அதனால் தான் நேரடியாக பங்கு பெற்ற முடியவில்லை. இருப்பினும் அனைவரோடும் இணைந்தபடி இன்றைய அழகான இந்த கவிதை நேரத்தை நாமும் துயரத்தின் பக்கங்களை சுமந்து வருகின்ற அந்த வரிகளை பார்த்தபடி சென்று கொள்வோம். என்னுடைய கவிதை எங்கள் இடம்பெறவில்லை என மற்றவர்களுடைய கவிதையை பார்த்தபடி சென்று கொள்வோம். இல்ல, இதுல என்னென்றால் அது ஒரு பகுதி மாதிரியும் எடுத்துக்கொண்டு தண்ணி பாஞ்சு ஓடுது, இவங்க மீன் பிடிக்கணுமா? ஏன் அதுக்குள்ள போய் நின்று அதுக்குள்ள பாக்குல எனக்கு தடுக்கிடுது. அந்த மீன் படுகின்ற வேதனை கூட அதுவும் பாவம். இது உங்களுக்கு ஒரு ஃபன். இவங்களுக்கு போன் ஒன்று வந்தது. உண்மையில அவர் சொன்னார்கள் சோறு லாட்டாலும் பரவாயில்ல, போன் இல்லாம இருக்கலாதான். அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார்கள் மக்கள். பாருங்க, அத எனக்கே பரியாந்திரமாக தண்ணி அங்கே இப்படி அடிச்சு ஓடுது. ஒரு விளையாட்டு. ஒரு ஆள் அதுக்குள்ள போயிருந்தா தான் உங்களுக்கு அதுல வலி தெரியும். அந்த குடும்பம் படுற வலி தெரிஞ்சிருக்கு. இல்ல அது நடந்திருக்கு வாணி. அது பஸ் ஒன்று வந்து இடையில நிக்கல, அதுல அவ்வளவு பேரும் காப்பாற்றப்பட்டு கொழும்புல பேங்க் ஒன்றுல வேலை செய்யற ஒரு பையன், ஒரு இளையவன் காணாமல் போய் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அதுவும் கூட இளையவன் பேங்க் மேனேஜரோ பேங்க் ஏதோ நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அது இது போல நிகழும். வான் உடைப்படுத்தால் நிச்சயமாக தண்ணீர் உடைப்படுத்தால் நீங்க யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு செகண்ட்ல உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். எவ்வளவு நடக்குது. உங்களுக்கு ஒரு ஃபன் தேவை. அதுக்குள்ள போன்ல ஒருவர் எடுத்துக்கொண்டு இருப்பாரா, இன்னொன்று பாத்துங்களுக்கு தெரியல. அப்பா வாங்கட்டு நீ வீடியோ எடுத்திருந்த நேரம் தகப்பன் எடுத்து வந்திருக்கலாம் தானே. அது நல்லா அந்த மாதிரி தப்பிட்டுது. மோட்டர் பைக் போக ஏதோ உண்டு. அப்ப நான் ஜோதிச்சேன், மகள் வீடியோ எடுத்துக்கொண்டு வாங்கப்பா தண்ணி வருது, தண்ணி அங்க அடிச்சு வருகுது. இதெல்லாம் என்ன ஒரு விளையாட்டா உங்களுக்கு? இது வீடியோ தேவையா உனக்கு? அதை விட அதற்குள்ளும் நடக்கிற அந்த போதைப் பொருள் கடத்தல்களும் அதற்கான மற்ற இப்பவும் வாழ்வட்டு அது அந்த வட்டி இந்த தண்ணிக்குள்ளேயே நடக்குது. நாமே வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். இவற்றுக்குள் இவை நிகழ்வது என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதற்குள் குற்றங்குறைகளை மட்டும் கண்டுபிடிப்பவர்களாக நாம் இல்லாமல் நிச்சயமாகவே நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு கை கொடுப்பவர்களாக நிச்சயமாக மாற வேண்டும். அதை விடையில நாங்களே சுருட்டி கைகளுக்குள் வைப்பவர்களாகத்தான் இதுவரை பலர் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எனவே மெல்ல நம்மை வெறும் வாய் பேச்சு வீரர்களாக நாம் மாற்றிக்கொள்ளாமல் செயல் கொள்கின்ற மெல்ல மெல்லம் படைத்தவர்களாக நாம் மாறியே ஆக வேண்டும். எனவே அனைவரோடும் கையிணைந்து எங்களுடைய தேசம் மீண்டெழ எல்லோரும் கை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிச்சயமாக இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாம் செல்வோம். நன்றி. வணக்கம். வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வணக்கம். வாங்கோ.
இனிய கவி வணக்கத்துடன் நேலாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 799 வெள்ளப்பெருக்கு. இயற்கை கற்றுத்தந்தது ஒரு பாடம், அது மானுடர்க்கு கூறும் கதை. வெள்ளம் அடித்து வாழ்க்கையை சாய்க்கின்றது, கன நேரத்தில் இராணுவம் ஆக்கிரமித்தது போல். தெருக்கள் அனைத்தும் பெயர்களை இழந்தன, நீரின் ஆட்சிக்கு உட்பட்டன வீடுகள். வெள்ளம் கதவுகளை தள்ளி நுழைகின்ற போது எத்தனை கடவுளின் பெயர்கள் ஒலிக்கின்றன. அழகான இயற்கை, பச்சை காவியம், அது கோவித்தால் சீர்குலையும் மானுடம். கருணை இல்லாத அந்த கொந்தளிப்பு வேர்களை குலுக்கி அடியோடு சாய்த்துவிடும். மிதக்கும் நாற்காலி, சுற்றும் மரப்பட்டி, நீர்மட்டம் எவ்வளவு உயர்கின்றது. வெள்ளம் பேரழிவல்ல, ஒரு ஆசிரியர். மனிதன் சிறியவன், இயற்கையே பேரரசன். நன்றி, வணக்கம். இந்த சிறிய மனிதன் இந்த வாழ்க்கையை இந்த சிறிய மனிதன் வாழ்க்கையை தனதாக்கி கொண்டு தான் பெரியவன் என நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த இயற்கை என்ற பேரரசன் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடங்களாக நாம் அயல் தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அங்கு கட்டடங்கள் பிள்ளையாக கட்டப்பட்டிருக்கின்றன, அவற்றை வாய்க்கால் அமைப்புகள் சரியில்லை என்பதெல்லாம் மெல்ல பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இங்கு எங்களுடைய தாயக பிரதேசத்தில் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்ட இந்த பக்கங்கள் எத்தனை தூரம் நாம் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய நிர்வாக குழுவினரும் எப்படியெல்லாம் அவற்றை கைக்கொள்வதில் பின்தங்கி இருந்திருக்கிறார்கள். சில ஆலோசனைகளை முன் சொல்லும் போது அவை எப்படி கை கொள்ளப்படாதிருந்தன. இயற்கைக்கு முன்னால் நாம் அனைவரும் மெல்ல தலை குனிந்து இருக்க வேண்டியவர்கள். எதுவுமே நிரந்தரம் அல்ல. இன்னமுமாக சாதி மத மொழி பேதங்களை கொண்டிருப்பது சரிதானா என்ற பல கேள்விகளை நமக்கு தந்திருக்கிறது. எனவே இது இயற்கை ஒரு மாந்தருக்கு கூறும் கதையாக ஒன்றுமே இல்லாது போய்விடும். இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் அத்தனை பக்கங்களும் அந்த பச்சை பசையில் என்ற சோலைகளும் இயற்கையின் பக்கங்களும் அத்தனை அடித்து செல்லப்பட்ட கோரமான நிலை. வெள்ளம் அடித்து வாழ்க்கையை சாய்க்கிறது. நிச்சயமாகவே அந்த வெள்ளத்தில் அடிபட்டு வாழ்க்கை சாய்ந்து போகிறது. இது உடனடியாக சாயாவிட்டாலும் கூட எத்தனை பேருக்கு மனோநிலை பிழைத்து போய்விடும், எத்தனை பேருடைய வாழ்க்கை என்பது இங்கு கேள்விக்குறியாகி போய்விடும் என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது. தெருக்கள் அனைத்தும் பெயர்களை கன நேரத்தில் இராணுவத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டது. எப்படி அந்த உயிர்களை பறித்ததோ இராணுவம், இன்று இயற்கை அந்த செயலை செய்கிறது. அது தாயக பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் பக்கம் மட்டுமல்ல, அனைவருக்குமாக இது ஒருவேளை அவர்கள் கூட நினைத்திருக்கக்கூடும். இத்தனை துயரை அவர்களும் சந்தித்திருப்பார்களானே என்ற நிலை கூட இங்கு உணரப்பட்டிருக்கக்கூடும். தெருக்கள் அனைத்தும் பெயர்களை இழந்தன, நீரின் ஆட்சிக்கு உட்பட்டன வீடுகளாம். நீர் அத்தனையுமாக ஆட்கொண்டது. வெள்ளம் கதவுகளை தள்ளி நுழைகின்ற போது கேட்டு கேளாமலே சடுதியாக அத்தனை நுழைகின்ற போது எத்தனை கடவுள்களின் பெயர்கள் ஒலிக்கப்பட்டன. அழகான இயற்கை பச்சை காவியமாக இயற்கையின் வளம் இருந்தது. அது கோபித்தால் சீர்குலையும் மானுடம். கருணை இல்லாத அந்த கொந்தளிப்பு. அங்கு கருணைக்கே இடமில்லை. அது யார், எவர், எது என்ற கருணைக்கே இடமில்லை. ஒரு சின்ன காசை தராமல் விட்ட போதே அந்த ஏழைகளை கஷ்டப்படுத்துகின்ற பக்கத்தை கூட நாம் பார்த்திருந்தோம். இன்று அத்தனையுமாக நீ பெரியவனா, நீ சிறியவனா, நீ எந்த வீட்டில் வாழ்ந்தா, எப்படி வாழ்ந்தா என்பது கேள்வியே கிடையாது. அத்தனையும் வேரோடு குலுக்கி சாய்த்து விட்டு அந்த பக்கங்கள் இத்தனைக்குள்ளும் அத்தனையும் வெள்ளத்துக்குள் மிதந்தன. நாற்காலிகள் மிதந்தன, மரப்பட்டிகள் மிதந்தன. அங்கு நீர்மட்டம் எவ்வளவு உயர்கின்றது. இது ஒரு வெள்ள பேரழிவு அல்ல, ஒரு ஆசிரியர் இது எங்களுக்கு பாடத்தை கற்பித்தது. இந்த பேரழிவு நாம் எத்தனை பேர் அதனை உண்மையாகவே உணர்ந்து கொள்கின்றோம் என்பதுதான் கேள்வி. இதில் மனிதன் சிறியவன், இயற்கையே பேரரசனாக அத்தனையும் ஊழி பெரு வெள்ளத்தில் கலைந்து போன பக்கத்தை தன் வரிகளினூடாக இன்னமுமாக பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதனை நம்மோடு எடுத்தாண்டிருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். வெள்ளப்பெருக்கின் அனர்த்தத்தையும் அந்த ஊழி பெருவெள்ளத்தின் பக்கத்தையும் நம்மோடு எடுத்தாண்ட அவருக்கு நிறைவான நன்றிகள். புயலின் கோரத்தாண்டவம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றேன். புயலின் கோரத்தாண்டவம்
இதயம் குலை நடுங்க பலத்த மழை இடியும் புயலும் கோரமாய்த் தாக்க. இதயம் குலை நடுங்க பலத்த மழை இடியும் புயலும் கோரமாய்த் தாக்க. இருளும் மழையும் கலந்த வானின் கோலம் இரும்பு வேகமெடுத்த காற்றின் வீரிய தாண்டவம். இருளும் மழையும் கலந்த வானின் கோலம் இரும்பு வேகமெடுத்த காற்றின் வீரிய தாண்டவம். உலுக்கியது மக்களை காவு கொண்டது உயிர்களை. உலுக்கியது மக்களை காவு கொண்டது உயிர்களை. 400 பேருக்கு மேல் பலி கிராமமே காலியாச்சு. புயலின் கோர தாண்டவம் தந்தது பேரழிவை. 400 பேருக்கு மேல் பலி கிராமமே காலியாச்சு. புயலின் கோர தாண்டவம் தந்தது பேரழிவை. பேய்க்காற்று முறித்தது மரங்களை சிதைத்து விட்டது மனங்களை. பேய்க்காற்று முறித்தது மரங்களை சிதைத்து விட்டது மனங்களை. ஊரையே உலுக்கி உடமையை சுருட்டி உயிரினை குடித்து ஏப்பமும் விட்டது. ஊரையே உலுக்கி உடமையை சுருட்டி உயிரினை குடித்து ஏப்பமும் விட்டது. மடி தாங்கிய மண்ணே இடியாகி தீரா பசி கொண்டு இழுத்து சென்றதே பாதாளத்துக்கு. மடி தாங்கிய மண்ணே இடியாகி தீரா பசி கொண்டு இழுத்து சென்றதே மக்களை பாதாளத்துக்கு. வீடுகளெல்லாம் கூடுகளாச்சு வீட்டின் கூரைகள் கூறுகளாச்சு. வீடுகளெல்லாம் கூடுகளாச்சு வீட்டின் கூரைகள் கூறுகளாச்சு. மானிடமெல்லாம் மண்ணுக்கு இரையாச்சு. மானிடமெல்லாம் மண்ணுக்கு இரையாச்சு. நாட்டினை புரட்டி போட்ட பினாமியால் நாடே சோகமாச்சு. நாட்டினை புரட்டி போட்ட பினாமியால் நாடே சோகமாச்சு. நாடே சோகமாச்சு. நன்றி, வணக்கம். புயலின் கோர தாண்டவத்தை நம்மோடு எடுத்தாண்டபடி வந்திருக்கிறார் ரஜினி என்றவர்கள். எப்படி இந்த கோர தாண்டவம் அத்தனையுமாக புரட்டி போட்ட பக்கங்கள் வீடுகள் கூடுகளாக வீட்டின் கூரைகள் கூறுகளாக இவை எப்படியெல்லாம் மண்ணுக்கு எதிரான அந்த கோர தாண்டவத்தை நம்மோடு வரிகளினூடாக எடுத்தாண்டபடி வந்திருக்கிறார். இதயம் குலை நடுங்க. நிச்சயமாவே காத்து காத்து காத்திருக்கும் போது இத்தனை தூரம் நடுங்கி போயிருப்பார்கள். அதுவும் அந்த வெள்ளம் வரும்போது அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் எப்படி சடுதியாக எவ்வளவு பயப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை விடவும் மண் சரிவுக்குள் சடுதி ஒற்றை நிமிடத்துக்குள்ள ஒரு 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 பக்கத்தை பார்த்தேன். படித்து கொண்டிருந்த ஒரு பையன் பென்சிலோடு அப்படியே அந்த மண் சரிவுக்குள் சரிந்து போனதும் அந்த அந்த அதை துப்புரவு செய்ய வந்திருந்த உதவி செய்ய வந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த பென்சிலை தன் கையகப்படுத்தி அந்த நினைவை சுமந்தபடி எடுத்து சென்றதாகவும் இவ்வளவு கோரமான பக்கம் அதை பார்த்திருந்தேன். எனவே இங்கு இதயம் குலை நடுங்க பலத்த மழை இடியும் புயலும் கோரமாய்த்தாக்க இருளும் மழையும் கலந்த வானின் கோலம் இரும்பு வேகம் எடுத்த காற்றின் வீர தாண்டவம். எனவே காற்று மிக பலமாக வீசும் போது எங்களுக்கு சடுதி ஒரு மெல்ல சத்தத்தை காற்றின் கோர சத்தத்தை கேட்டாலே பயமாக இருக்கும். இங்கு மக்களை உலுக்கி காவு கொண்டது உயிர்களை. 400 அதுவும் வீடுகள் எல்லாம் தகரங்கள் போடப்பட்ட வீடுகளாக இருந்தால் அவை பிளந்து செல்லும் போது அவை பாரிய காற்றுக்கு அவை அடித்து செல்லப்படும் போது அதுவே மிக உயிரை கொள்கின்ற நிலையாக இருக்கும். 400 பேருக்கு மேற் பலி கிராமமே காலியாச்சு. புயலின் கோர தாண்டவம் தந்தது பேர் அழிவினை தந்து கொண்டது. பேய்காற்று மரங்கள் முறிந்து விழுந்த போதே இத்தனை பேர் அதற்குள் அகப்பட்டிருப்பார்கள். சிதைத்து விட்டது மரங்களை. ஊரையே உலுக்கி உடமையை சுருட்டி உயிரினங்களை குடித்து ஏப்பமும் விட்டது. புலம்பெயர் வாழ்வில் இங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மரங்களை அவ்வப்போது கணித்துக் கொள்வார்கள். இது எத்தனை தூரம் காற்றுகள் மலைகளை தாங்கும் என்பதெல்லாம் கணித்து அவற்றை அப்புறப்படுத்தி. ஆனால் எங்களுடைய தாயக பக்கத்தில் ஒருவேளை அவை அந்த மரங்கள் எல்லாம் பாரிய மரங்களாக இருக்கும்போது அவை இந்த தண்ணீர் நிறைந்து ஊறும் போது அவை தங்களுடைய வேரின் பலத்தை இழந்து விடும் போது ஊரையை உலுக்கி உடமையை சுருட்டி உயிரினை குடித்து பம்பிட்டார். எனவே ஊர் முழுவதுமாக இந்த உயிர் குடிப்பு என்பது நிகழ்ந்தது. மடிதாங்கிய மண்ணே சுனாமி எப்படி நீர் வந்து அன்று சுழற்சி எடுத்து சென்றதோ இங்கு மடிதாங்கிய மண்ணே இடியாகியது. தீரா பசி கொண்டு இழுத்து சென்றதே பாதாளத்துக்கு. இந்த மண் சரிவின் பார்க்கமாக அந்த முழு ஊருமே பாதாளத்திற்கு சென்ற சூழல். வீடுகள் எல்லாம் கூடுகளாச்சு. வீட்டின் கூரைகள் கூறுகளாச்சு. மானிடமெல்லாம் மண்ணுக்கு எரியாச்சு. எனவே அந்த சடுதியான நொடியில் அத்தனை நிகழ்ந்தது. நாட்டினை புரட்டி போட்ட பினாமியால் நாடே சோகமான அந்த சூழலை தன் வரிகளினூடாக இந்த புயலின் வெள்ளத்தின் கோர தாண்டவத்தை நம்மோடு எடுத்தாண்டபடி அந்த வரிகளினூடாகவே மீண்டும் ஒரு முறை நாம் இன்னொரு 10-20 வருடங்களின் பின்னால் இந்த வரிகளை பார்க்கும் போதே அந்த கோர தாண்டவத்தின் வடுக்கள் மனதோடு பேசும். எனவே அந்த பக்கத்தை
நம்மோடு பேசியிருந்தார் ரஜினி ஆண்டனி அவர்கள். சிறப்பான நன்றிகள். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். இயற்கை அனர்த்தம். இயற்கையின் அனர்த்தம் தாய் நிலத்தில் இடர்கள் நிறைந்த காலகட்டம். இயற்கை அனர்த்தம் தாய் நிலத்தில் இடர்கள் நிறைந்த காலகட்டம். பயத்தால் மக்கள் பாதிப்பே பருவமழையே நிற்காயோ. பயத்தால் மக்கள் பாதிப்பே பருவமழையோ நிற்காயோ. துயரம் சூழ்ந்த வாழ்க்கை இது தொல்லை விட்டு நீங்காதோ. அயற்சி என்று அலைகின்றனர் அல்லல் போக்க இறங்காயோ. அயற்சி என்று அலைகின்றனர் அல்லல் போக்க இறங்காயோ. நெஞ்சை அள்ளும் துன்பவலை நேர்மையற்ற இயற்கை இடர். தஞ்சம் புகுந்த மக்களுக்கும் தண்ணீர் இன்றி அவதியிடர். பஞ்சமின்று தலவிரிப்பு பாரிலின்று பட்டினியே. நெஞ்சம் கலங்கி நிற்கிறதே நோயும் சூழ்ந்து தொடர்கிறதே. பஞ்சமின்று தலவிரிப்பே பாரிலின்று பட்டினியே. நெஞ்சம் கலங்கி நிற்கிறதே நோயும் சூழ்ந்து தொடர்கிறதே. நெஞ்சை அள்ளும் துன்பவலை நேர்மையற்ற இயற்கை இடர். மாண்டார் வளரும் அவலத்தில் மக்கள் ஏங்கும் அவலக்குரல். நீண்ட நேர மரத்தினிலே நிலையாயிருந்த சிலரிங்கே. மாண்டார் வளரும் அவலத்தில் மக்கள் ஏங்கும் அவலக்குரல். நீண்ட நேர மரத்தினிலே நிலையாயிருந்தார் சிலரிங்கே. ஆண்ட இடங்கள் அகல நீரில் ஐயோ என்ற அவல ஒலி. ஆண்ட இடங்கள் அவல நீரில் ஐயோ என்ற அவல ஒலி. மீண்டும் வரவே மக்களுக்கு மீட்கும் உதவி செய்திடுவோம். மீண்டும் வரவே மக்களுக்கு மீட்கும் உதவி செய்திடுவோம். மீட்கும் உதவி செய்திடுவோம். நன்றி, வணக்கம். பல வரிகள் இங்கு காணாதிருக்கின்றன, இடையில் உள்ள வரிகள். எனவே அவை கேட்டபடி ஒருவேளை வரிகள் அதிகமானதால் பதியப்பட முடியாதனால் அந்த வரிகளை எடுத்து தன் ஒலியோடு மாத்திரம் அந்த வரிகளை இணைத்துக் கொண்டார் தெரியவில்லை. தன்னுடைய 1832வது பக்கத்தோடு அந்த வெள்ள அனர்த்தத்தின் பக்கம் எதை எடுத்து செல்வது. ஒரு வீட்டில் முழுமையாக வாழ்பவர்கள் எதனை எடுத்து, அந்த வெள்ளம் முழங்காலுக்கு மேல் நின்ற போது எதனை எடுத்து செல்வது. எனவே கைக்கு அகப்பட்டதை அடுத்த நேரம் ஒரு படுக்கையாக, ஒரு அடுத்த நேரம் மாற்று துணியாக எடுத்துக்கொண்டு சென்றபடி சென்றிருந்த அந்த மக்களுடைய அவலமான சூழல். அந்த வரிகள் மிக அழகாக கோர்க்கப்பட்டிருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இயற்கையானது அந்த தாய் நிலத்தில் இடர்கள் நிறைந்த காலகட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். பருவமழையே நிற்க மாட்டாயோ, உன்னுடைய இந்த மழை பொழிவு என்பது நின்றிருந்தால் அவை மெல்ல தனியுமே என்பதாக துயரம் சூழ்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்டது. தொல்லை விட்டு போகாதோ. இத்தனை தூரம் அனர்த்தத்தில் துயரத்தை சூழ்ந்தபடி அவர்கள் இருக்கிறார்கள். நெஞ்சை அள்ளுகின்ற துன்பவலை, நெஞ்சை துன்பப்படுத்துகின்ற இந்த துன்பவலை நேர்மையற்ற இயற்கையிட. அது நேர்மையற்றதாக இருக்கிறதா நேர்மை உள்ளதாக இருக்கிறதா என்பது. ஆனால் இந்த இயற்கை இடரை நாம் நேர்மையற்றதாக பார்ப்பதாக இங்கு சொல்லி தஞ்சம் புகுந்த மக்களுக்கும் தண்ணீர் இன்றி அவதியிட. நிச்சயமாகவே தண்ணீருக்குள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் துப்புரவான அந்த குடிநீரை பெற முடியாது. அதுவும் மரசல கூடங்களும் வெள்ளங்களும் கால்வாய்களும் நிறைந்த அந்த பக்கத்தில் அத்தனையுமாக ஒன்றாக சேரும் போது ஒரு சாதாரண குடிநீருக்கான பரிதவிப்பு. பஞ்சமின்று பலதலை விரிப்பு பாரிலின்று பட்டினி. எனவே அங்கு அத்தனை பயிரினங்களும் அழிந்து போயின. உணவு அத்தனையும் நாசமாக போனது. இங்கு இதனால் பஞ்சம் தலை விரித்து ஆடுகின்றது. பாரில் என்று பட்டினியே. மாண்டார் பலரும் அவலத்தில் மக்கள் ஏங்கும் அவலக்குரலாக. நெஞ்சம் கனக்க நோய்கள் சூழ நீண்ட நேரம் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பக்கம் எங்கு எப்படி தம்மை தப்பிவிக்க முடியும் என்று தென்னை மரத்தில் கூட இருந்தவர்களை உலங்கு வானூர்திகள் சென்று காப்பாற்றிய பக்கத்தை நாம் பார்த்திருந்தோம். எனவே இந்த அவல சூழலில் நாம் மீட்கும் உதவி நாம் செய்தாக வேண்டும் என்பதையும் நினைவுறுத்தி இந்த அவலத்தின் பக்கத்தை அவர்கள் அந்த அவலத்துக்குள் இருக்கிற அந்த சூழலையே காணொலி தொகுப்பாக்கி நம்மோடு இணைந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். இயற்கை அனர்த்தத்தை தன் வரிகளாக்கி வந்த அவருக்கு நிறைவான நன்றிகள். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். பேரிடரின் துயரமே காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டதே சோதனை. கலங்கிய மானுடரின் கண்ணீரின் வேதனை. காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட சோதனை. கலங்கிய மானுடரின் கண்ணீரின் வேதனை. காற்றுடன் மழையும் தாக்கமாய் இருக்க வீடுகள் வெள்ளத்தால் தண்ணீரும் தேங்க.
காற்றுடன் மழையும் தாக்கமாயிருக்க வீடுகள் வெள்ளத்தால் தண்ணீரும் தேங்க ஓடவோ ஒளியவோ முடியாமல் போனதே ஒற்றை கொப்பிலே உயிரை காக்கவே. ஓடவோ ஒளியவோ முடியாமல் போனதே ஒற்றை கொப்பிலே உயிரை காக்கவே. குளங்களும் உடைத்து தெருவெல்லாம் பாய்ந்திட குடைகளை பிடித்து வேடிக்கை பார்த்திட. குளங்களும் உடைந்து தெருவெல்லாம் பாய்ந்திட குடைகளை பிடித்து வேடிக்கை பார்த்திட. மண் சரிவு ஒரு புறம் மரணத்தை தொடவே மயானமும் இல்லாது மண்ணுக்குள் புதைந்தது. மண் சரிவு ஒரு புறம் மரணத்தை தொடவே மயானமும் இல்லாது மண்ணுக்குள் புதைந்தது. மனித நேயம் மடிந்து மாக்களாயும் மானிடம் மாற்று வழி கண்டும் புண்ணியம் தேடலாம். மனித நேயம் மடிந்து மாக்களாயும் மானுடம் மாற்று வழி கண்டும் புண்ணியம் தேடலாம். நன்றி, வணக்கம். எனவே இங்கு இந்த சூழலுக்குள் மனிதநேயம் மடிந்து போனதோ, எனவே இந்த மாற்று வழியை கண்டு நாம் புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாமே என்று குடைகள் உடைத்து தெருவெல்லாம் பாய்ந்தபோது குளங்கள் உடைத்து தெருவெல்லாம் பாய்ந்தபோது குடைகளை பிடித்தபடி வேடிக்கை பார்க்கிற இந்த வேடிக்கை மனிதர்கள் பக்கத்தையும் மெல்ல சுட்டி காட்டி தன் வரிகளை இந்த பேரிடரின் துயரத்தை தன் விரல்களாக்கி தன்னுடைய 741வது பக்கத்தோடு வந்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். இந்த காலநிலை மாற்றம் எப்படி சோதனையை உருவாக்கியது? கலங்கிய மானுடரோ கண்ணீரோடு வேதனையில் நிறைந்திருக்கிறார்கள். காற்று மழை தாக்கமாய் இருக்கிறது. காற்றுடன் மழை தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. வீடுகள் வெள்ளத்துள் தண்ணீர் தேங்கி போயிருக்கின்றன. வெள்ளத்தின் பக்கத்தால் வீடுகளுள் தண்ணீர் தேங்கி போயிருக்கின்றன. ஓடவோ ஒளியவோ முடியாமல். நிச்சயமாகவே சில வார்த்தை பிரயோகங்களுக்கு கூட நாம் அவ்வப்போது ஏதாவது நிகழ்ந்து விட்டால் இது ஓடவும் ஒளியவும் முடியாத நிலை என்பதை சொல்லிக் கொள்வோம். இது யதார்த்தமாகவே ஓடவோ ஒளியவோ முடியாத நிலைதான். எங்கு செல்வது? இது எப்படி தம்மை பாதுகாப்பது? எதுவுமே செய்ய பெருவெள்ளம் வரும்போது அங்கு அடித்து செல்லப்படும் மக்கள் எதுவுமே செய்ய முடியாத பேரிடர். எனவே ஓடவோ ஒளியவோ முடியாமல் போனதே ஒற்றை கொப்பிலே உயிரை காக்க அந்த மரங்களின் மேலாக தம்மை காப்பதற்காக பரிதவித்துக் கொண்டிருந்தவர்களின் பக்கம் குளங்கள் உடைத்தன, தெருவெல்லாம் பாய்ந்தன. ஆனாலும் அங்கும் குடைகளை பிடித்தபடி நிற்கிற இன்னும் பிற மனிதர்கள். ஒரு பக்கம் அவர்கள் அந்த வேதனையை சுமந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இப்படியே வேதனையை வேடிக்கை பார்க்கின்ற இந்த மனிதர்கள் பக்கத்தை சுட்டி காட்டி இங்கு மண் சரிவு ஒரு புறம் மரணத்தை தொட்டது மயானமும் இல்லாத மண்ணுக்குள் புதைந்தது. இந்த இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியும். அத்தனை மண்ணுக்குள் புதைந்தவர்களை ஒரு இன்றைய செய்தியில் பார்த்திருந்தேன். இனி அவர்களை எடுப்பதனால் அவையெல்லாம் பழுதடைந்து போனதாக இருக்கும். எனவே அதை எடுப்பதிலும் பயனில்லை என்பதாக, எனவே அந்தந்த இடங்களிலே அப்படியே விட்டு விடுவதுதான் சரியாக இருக்கும் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டதாக பார்த்திருந்தேன். எனவே மண் சரிவு ஒரு புறம் மரணத்தை தொட்டது மயானமும் இல்லாத மண்ணுக்குள் புதைந்து போன இந்த சூழல் மனிதநேயம் மடிந்து மாக்களாயும் மானிடம். எனவே இந்த சூழலில் மனிதநேயம் மடிந்து போனதோ என்று எண்ணி பார்க்கக்கூடியதான சூழல். மாற்று வழியும் கண்டும் புண்ணியம் தேடலாம். எனவே இங்கு வேடிக்கை பார்க்கும் மனிதர்களாக இல்லாமல் புண்ணியம் தேடும் மனிதர்களாக இந்த சூழலை மாற்றிக்கொள்ளலாமே என்பதாக தன் வரிகளை நம்மோடு எடுத்தாண்டபடி பேரிடரின் துயரத்தை தன் வரிகளுக்குள் எடுத்தாண்டிருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். சிறப்புற தன்னுடைய 741வது பக்கத்தோடு நிறைவான நன்றிகள். வணக்கம். வியாழன் கவி 2253 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. புதிதாய் ஒன்று. உழலுகின்ற பூமியம்மா உதயமாய் தரப்போகிறா. உழலுகின்ற பூமியம்மா உதயமாய் தரப்போகிறா. ஈட்டின் மாதம் வந்துவிட இன்னும் சில நாட்கள். ஈட்டின் மாதம் வந்துவிட இன்னும் சில நாட்கள். புத்தாண்டாய் மலருமே புத்தாண்டாய் மலருமே. பழியென கழிவதும் புதியது மலர்வதும் இதுவே கதையாய்ப்போக. பழையன கழிவதும் புதியது மலர்வதும் இதுவே கதையாகி போக. எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை ஏமாற்றம், அத்தனை புதுமைகள், அடுத்தடுத்த அழிவுகள். எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை ஏமாற்றம், அத்தனை புதுமைகள், அடுத்தடுத்த அழிவுகள். வாழ்க்கை எனும் வட்டம் வாய்த்திடும் சில திட்டம். வாழ்க்கை எனும் வட்டம் வாய்த்திடும் சில திட்டம். சதியை மெல்ல மாற்றி விதியை வெல்லுவீரே. சதியை மெல்ல மாற்றி விதியை வெல்லுவீரே. வந்திடும் புதிய யாவும் வரமாய் மாறட்டும் இங்கே. வந்திடும் புதிய யாவும் வரமாய் மாறட்டும் இங்கே. நன்றி, வணக்கம். ஈற்றின் மாதம் வந்துவிட இங்கு சுழல்கின்ற பூமியிலே உழல்கின்ற மனிதர்களாக நாம்
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு புதிதாய் இன்னொரு வருடம் பிறக்கப் போகிறது. அந்த வருடம் வரமாய் மாறட்டுமே என்பதாக இத்தனை இடர்களின் மத்தியிலும் நம்பிக்கை தரும் வரிகளாக புதிதாய் ஒன்றென தன்னுடைய 2253வது பக்கத்தை விரித்தபடி வந்திருக்கிறார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள். உழலுகின்ற பூமியம்மா உதயமாய் தர நம்பிக்கைதான், மீண்டுமாக ஒரு நம்பிக்கை, மீண்டுமோ ஒரு உதயத்தை தரப்போகின்றார். ஈற்றின் மாதம் வந்துவிட இன்னமும் சில நாட்கள் இருக்கின்றன. அவை புத்தாண்டை மலரச் செய்ய போகின்றன. பழையன கழிவதும் புதியது மலர்வதும் இதுவே கதையாய் போகிறது. எனவே அத்தனை துன்பங்களையும் மறந்து மீண்டுமாக புதிய எதிர்பார்ப்புகளோடு மீண்டுமாய் நம்பிக்கையோடு மலரப்போகின்ற புதிய வருடத்தின் பக்கம். இங்கே எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள். நிச்சயமாகவே எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது அவை ஏமாற்றங்களாக கூட மாறக்கூடும். அத்தனை புதுமைகள், அடுத்தடுத்த அழிவுகள். ஒரு புறம் புதுமைகளில் நிறைத்ததாக உலகியல் மலர்ந்து கொண்டிருக்க, அங்கு இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த அழிவுகளின் பக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறது உலகம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். எனவே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறதா சூழல். இங்கு வாய்த்திடும் சில திட்டம் சதியை மெல்ல மாற்றி விதியை வெல்லுவீரே. எனவே வாழ்க்கையின் பக்கங்களுக்குள் இணைந்து எழுகின்ற போது அங்கு சதியாக அல்லது வாழ்க்கையின் விதியாக அவை மாறிப்போனால் அந்த விதியை வென்று வந்துடும் புதிய யாவும் வரமாய் மாற நம்பிக்கையோடு எழுந்திடுங்கள் என்பதாக தன் வரிகளை படைத்தபடி புதிதாய் பிறக்கப் போகின்ற ஒரு வருடத்தில் புதிதாய் ஒன்று என நம்பிக்கை விதையை விதைத்தபடி நம்மோடு இணைந்திருக்கிறார் சிவதர்ஷி ராகவன் அவர்கள் தன்னுடைய 2253வது பக்கத்தோடு. நிறைவான நன்றிகள். அவருடைய நம்பிக்கை நிச்சயமாக ஒவ்வொருவர் மனதிலும் விதைத்தல சிறப்பான வாழ்த்துக்கள். இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்து நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அது பழசு வந்திருந்தது அப்படின்னா காணொலியில் வந்தவர்கள் இவர்களாகத்தான். ஜெயநடேசன் அவர்கள் காணொலியில் இல்லையா வாணி? நானும் போட்டிருந்த வாணி. எங்க நடாமோகன் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன் காலையில். பாருங்க பார்க்குறேன். நடாமோகன் அவர்கள் போட இல்லையோ தெரியல. திரும்ப நான் ஒருத்தன் பார்க்குறேன் பாருங்க. ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வெள்ள நட்டம் கவிதை பதிஞ்சிருக்கிறார். எழுத்தில் இருக்கிறது ஜெயநடேசன் அவருடைய கவிதை. இல்லை நேஸ்வலி சார் தாங்க ப்ளீஸ். அவனோட போட இல்லை, நீங்கள் வேலை தானே போட இல்லை. நேஸ்வலி சார் தாங்கோ மன்னிப்புட இன்றைக்கு வேலை ஆகவே சென்று விட்டார். போட்டேன் பிரச்சனை இல்லை. ஜெயநடேசன் அவர்களுடைய இருக்கிறதான்னு பாருங்க வாணி. இல்லை வீடியோ இல்லை இதில். வீடியோவில் போட்டேன் நான், போயிருக்குது. சரி, பிளே லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள். கவிதைக்குள்ளே இருந்தால் இருக்கும், அங்கே இல்லை. ஆமாம் தரவா நான் பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை குறிக்கொண்டு கவிதை நேரத்துக்காய் நான் மேவி கவி இலக்கம் 534 அது போல 533 தான். நான் தவறுதலாக அதில் போட்டு விட்டேன். கவி இலக்கம் 533 பலி கொண்ட தேசம். பலி கொண்ட தேசம். சிறுமலை துளியும் அசைந்தாடும் தென்றலும் சங்கமித்து சங்கீதம் பாடும் சிங்கார சோலை. சிறுமலை துளியும் அசைந்தாடும் தென்றலும் சங்கமித்து சங்கீதம் பாடும் சிங்கார சோலை. வனப்பான தேசமின்று வளமிழந்து போனதே. வனப்பான தேசமின்று வளமிழந்து போனதே. வசந்த நிலமெல்லாம் வெள்ளக்காடாயானதே. வசந்த நிலமெல்லாம் வெள்ளைக்காடாயானதே. கொட்டும் மழையும் சூறாவளியும் சுழன்றடிக்க
கொட்டும் மழையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகுடைந்து கரை புரண்டோட. கொட்டும் மழையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகு உடைந்து கரை புரண்டோட. வைகுண்ட பயணங்கள் வழியெங்கும் தொடர. வைகுண்ட பயணங்கள் வழியெங்கும் தொடர. தலைமுறை காணா கொலைக்களமென மணமேடின் சரிவில் உடலங்கள் புதையுது. தலைமுறை காணா கொலைக்களமென மணமேடின் சரிவில் உடலங்கள் புதையுது. இது இயற்கை சூழலின் மாற்றமா, மனிதனின் சுயநல ஏற்றமா? இது இயற்கை சூழலின் மாற்றமா, மனிதனின் சுயநல ஏற்றமா? இருந்தும் மனிதநேயம் மடியவில்லை. உதவிக்கரம் நீட்டும் மனிதத்தில் காண்கின்றோம் மனித மாண்பை. இருந்தும் மனித நேயம் மடியவில்லை. உதவிக்கரம் நீட்டும் மனிதத்தில் காண்கின்றோம் மனித மாண்பை. காண்கின்றோம் மனித மாண்பை. நன்றி, வணக்கம். மிக்க வணக்கம் கோரிக்கா. நன்றி. ஆழமான அந்த வேலையை வெளிப்பவர்கள் கேட்கவில்லையா வாணி? இப்ப சரியா வாணி நான் பேச சரி. அந்த அந்த அனர்த்தத்தின் பக்கத்தை தன் வரிகளினூடாக, வெளிகொண்ட தேசத்தின் பக்கத்தை தன்னுடைய 534வது பக்கத்தோடு 533வது பக்கத்தோடு இணைத்தபடி வந்திருக்கிறார் நேவிஸ் பிலிப் அவர்கள். அதிலும் எனக்கு அந்த ஒற்றை வரி, கொட்டும் மழையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகுடைத்து கரை புரண்டோட வைகுண்ட பயணங்கள் வழியெங்கும் தொடர. எப்படி அந்த அந்த உடலங்கள் தம் உயிரை நீத்தது என்பதனை அந்த வரிகளின் ஊடாக எடுத்தாண்ட விதம், அந்த வரிகளை தந்த விதம் மிகவும் ஆழமான வலியை தந்தது. எனவே இங்கு சிறு மழை துளியும் அசைந்தாடும் தென்றலும் சங்கமித்து சங்கீதம் பாடும் சிங்கார சோலை, அத்தனை அழகாக இருந்தது தேசம். சிறு மழை துளி பெய்தது, அங்கு தென்றல் அசைந்தாடியது, அங்கு சங்கீதம் பாடும் குருவிகள் குயில்கள் பக்கம் அந்த சிங்கார சோலையாக இருந்தது. அந்த வனப்பான தேசம் என்று வளமிழந்து போனது. வசந்த நிலமெல்லாம் வசந்தமாய் பார்த்து ரசித்த அந்த தேசம் வளமிழந்து வெள்ளக்காடாய் ஆனது. கொட்டும் மழையும் சூறாவளியும் சுழன்றடிக்க ஆறுகள் குளங்கள் மதகுடைத்து அத்தனை அத்தனை ஆக்ரோஷமாக அந்த மதகுகள் உடைந்து வெள்ளம் புரண்டோடியது. வைகுண்ட பயணங்கள் வழியெங்கும் தொடர்ந்தன. தலைமுறை காணா கொலைக்களமென மணல்மேடின் சரிவில் உடலங்கள். எப்படி இத்தனை ஆண்டுகளின் பின்னரான ஒரு மணல் சரிவு கேரளாவில் சென்ற வருடம் பார்த்திருந்தோம். அது மீண்டுமாக நம் தேசத்தை இத்தனை மண் சரிவே அந்த புதிய அந்த கொலைக்களமான சூழல். இது இயற்கையின் சூழலில் மாற்றமா, மனிதனின் சுயநல ஏற்றமா? எப்படி இது நிகழ்ந்தது? இயற்கை மாற்றத்தாலா அல்லது மனிதனுடைய பிழையா? இருந்தும் இன்னமுமாக மனிதநேயம் மடியாது உதவிக்கரன் நீட்டும் மனிதத்தில் காண்கிறோம் மனித மாண்பு என்று வலிகொண்ட தேசத்தின் அந்த அனர்த்தத்தின் பக்கத்தை தன் வரிகளினூடாக நம்மோடு எடுத்தாண்டபடி வந்திருந்தார் தன்னுடைய 533வது பக்கத்தோடு நேவிஸ் பிலிப் அவர்கள். நிறைவான நன்றிகள். ஒரு அழகான தேசத்தை 4 வரிகளினூடாக எடுத்தாண்டு அது அனர்த்தம் கண்டதை 4 வரிகளினூடாக சிறப்பாக எடுத்தாண்டு இன்னமுமாக வரிகளை இணைத்தபடி வந்திருந்த அவருடைய சிறப்பான தொடுகைக்கு நிறைவான நன்றிகள். நன்றி 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 நன்றி. ஜெயராஜன் தாங்க அங்கே இல்லை, வீடியோவில். வணக்கம் வணக்கம் ராஜ்யகரி. வணக்கம் வணக்கம். வியாழனுக்கான கவிதை நேரம். இது எனது 2123 தவறுதலாக பதியப்பட்டு விட்டது. நானும் கூட மெல்ல யோசித்தேன். 3000 தொட்டு வேண்டிக் கொண்டு 2123 கண்களில் செந்நீர். கார்த்திகை மாதம் கண்களில் செந்நீர் வடித்த காலம்.
உறக்கமின்றி ஓய்வின்றி உறவுகளை பிரிந்த காலம். போர்க்கால சூழலிலே புலம்பெயர் வேளையிலே வெள்ளி வாய்க்கால் அழிவினிலே புதைகுழிகள் புதைந்த காலம். சுனாமி என்னும் பேரவையால் அள்ளிச் சென்ற பேரவை காலம். கொரோனா கொடிய நோய் கொன்றளித்த கொடுமை காலம். போதைவசத்தில் அடிமையாகி முகவரியை தொலைத்த காலம். சூறாவளி சுறாமி வெள்ளப்பெருக்கு மண் சரிவால் இறந்தோர் காணாமல் போன காலம். இவையெல்லாம் பார்க்கும்போது என் கண்களில் செந்நீர் கசிகின்றது. நன்றி, வணக்கம். ராவதி அவர்கள். மிக்க நன்றி. மீண்டுமாக உங்களோட வரிகளை இணைத்துக் கொண்டதற்கு தன்னுடைய 2123வது பக்கத்தோடு எப்படி கண்களில் செந்நீர் நிறைகின்றது, கண்ணீர் மறைந்து செந்நீர் நிறைந்தபடி இந்த கார்த்திகை திங்கள் கண்களில் செந்நீரை சொரிந்து கொண்டிருக்கிறது. உறவுகளை பிரிந்து அலைந்த காலமும் போர்க்கால சூழலும் முள்ளிவாய்க்கால அழிவும் புதைகுழிகளில் அவை புதைந்த காலமும் அதே வேளையில் சுனாமியின் பேரழிவு, ஆழி பேரலை அழிப்பு, அள்ளி சென்ற கடலலை, அங்கு தொலைந்து போன மக்கள், கொரோனா நோய் கொள்ளை கொண்ட பக்கம், அது கொன்றளித்த கொடுமையான காலம், இத்தனையும் கடந்து வந்திருக்கிறோம். இன்று போதை வசத்தில் அடிமையாகி போயிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகவரியை தொலைத்திருக்கிறார்கள். சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி என்று பல்வேறுபட்ட இடர்கள். இன்று மண் சரிவு புதைவில் இறைந்து காணாமல் போனவர்களின் பக்கம் என்று இன்னொரென்ன பல்வேறுபட்ட பக்கங்களை கடந்து வந்த தாயகத்தின் சூழலை தன் வரிகளுக்குள் நிறைத்து அவை மனதை கனதியாக்கி செந்நீரை சொரிகின்ற அந்த நினைவுகளை தன் வரிகளாக்கி நம்மோடு அவற்றை நினைவாக்கி பதிவாக்கி வந்திருக்கிறார் ஜெயானடேசன் அவர்கள். அவற்றை குரலோடு இணைத்த விதம் சிறப்பு. அவற்றுக்கும் நிறைவான நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூட. எனவே இங்கு அத்தனையுமாக ஒலி தொகுப்போடு இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று பதிவோடு இணைந்திருக்கிற அடுத்தவர்களையும் பார்ப்பதற்கு தயாராக அழகாக இணைத்திருந்த ஒவ்வொருவரும் இவை அனைத்தும் வரலாற்று பதிவுகளாக நிறைந்திருக்க நிச்சயமாக இந்த அனர்த்தத்தில் தங்களுடைய அத்தனையும் இழந்திருப்பவர்கள் உயிர்களை அவை கூட ஒருவேளை மீட்டுக் கொள்ளக்கூடும். ஆனால் உயிரை இழந்த ஒவ்வொருவருடைய பக்கம், அதுவும் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு புறம் இருக்க, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்ய போய் தங்களுடைய உயிரை இழந்தவர்கள் என அனைவருக்குமாக எங்களுடைய ஆத்ம அஞ்சலிகளையும் அன்பையும் தெரிவித்தபடி தொடர்ந்து இணைய இருப்பவர்களையும் அன்பாக வரவேற்றபடி வாணி அவர்களுடைய அன்பான இணைவுக்கும் நிறைவான நன்றிகளை தெரிவித்து கவிதையோடு தங்களுடைய கரங்களை இணைத்து ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி வாணி. மிக்க நன்றி. சுவாமினம் அடைந்து கொள்ளுங்கள். வந்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி வாணி, நன்றி. மெல்ல கதைக்க தொடங்க மெல்ல வாய் கொதிக்க தொடங்கியது. டேப்லெட் ஒன்று எடுத்து போட்டபடிதான் நான் இருந்தேன். எனவே அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தபடி நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி, வணக்கம். கவி பகுதி 1 நிறைவுக்கு வருகின்றது. காணொலி கவிகள் இப்பொழுது வரி கவிகளுடன் நகுலா சிவநாதன் அவர்கள் ஓடோடி வந்து உட்கார்ந்திருக்கின்ற